துரோகம் செய்த மதி. ஜெயிலுக்கு போன முரடன். ஏய் மதி, உன் புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டியேடி. அப்படி என்னதான் நடந்துச்சு முரடனுக்கு? வாங்க, முரடனின் காதலி பகுதி 8 கதைக்குள்ள போலாமா? ஃபேக்டரியின் சுவரில் இருந்த டிஜிட்டல் கடிகாரம் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. விக்ரம் வைத்த வெடிகுண்டு இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த இடத்தையே தரைமட்டமாக போகிறது. சித்தார்த்தின் கையில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. ஆனால் அவனது பார்வை மதியின் மேல் மட்டுமே இருந்தது. மதி பயத்தில் உறைந்து போய், சித்தார்த், பாம் வெடிக்கப் போகுது, என்னை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க என்று கத்தினான். வாய மூடு மதி என்று கர்ஜித்த சித்தார்த் அவளது கயிற்றை அவிழ்த்துவிட்டு அவளது கையை தன் இரும்பு பிடியால் பற்றி கொண்டார். ஃபேக்டரியின் பிரதான கதவு விக்ரமின் ஆட்களால் பூட்டப்பட்டிருந்தது. சுற்றிலும் ரசாயன புகையும் நெருப்பும் சூழத் தொடங்கின. சித்தார்த் தன் துப்பாக்கியை எடுத்து கூரையில் இருந்த ஒரு இரும்பு ஜன்னலை நோக்கி சுட்டு அதை உடைத்தான். மதி தன் தோளின் மீது ஏற்றி அந்த ஜன்னல் வழியாக வெளியே தாளிட்டுவிட்டு அடுத்த 10வது வினாடி அவனும் எகிரி வெளியே குதித்தான். அவர்கள் இருவரும் தரையில் விழுந்து உருண்ட அந்த கணமே பூம் என்று அந்த கெமிக்கல் ஃபேக்டரி வெடித்து சிதறியது. நெருப்பு கோலங்கள் வானை தொட்டன. சித்தார்த் மதியை தன் உடலால் மூடி பாதுகாத்ததால் அவனது முதுகில் காயம் ஏற்பட்டது. மதி அதிர்ச்சியில் அவனது மார்பில் முகம் புதைத்துக் கொண்டான். மழை இன்னும் விடாமல் பெய்து கொண்டிருந்தது. சித்தார்த் தன் உடைந்த காரை எப்படியோ ஸ்டார்ட் செய்து மதியை முன்சீட்டில் அமர வைத்தான். அவனது சட்டை கிழிந்திருந்ததால் அதை கழற்றிவிட்டு வெறும் உடம்போடு கையில் மதியின் புடவை முந்தானை கட்டோடு காரை ஓட்டினான். அவளது மஞ்சை புடவையும் கிழிந்து முகம் முழுவதும் கரி படிந்திருந்தது. காரில் நிலவிய மௌனத்தை மதிதான் கலைத்தாள். அவளது மனதில் ஒருபுறம் நன்றியுணர்வு இருந்தாலும் மறுபுறம் அவனது முரட்டுத்தனம் அவளை காயப்படுத்தியிருந்தது. விக்ரம், 500 கோடி ரூபாய் பேப்பரை கேட்ட உடனே தூக்கி எறிஞ்சிங்களே, ஏன்? உங்களுக்கு தான் பணம் தான் எல்லாமே ஆச்சே என்று சற்று ஏளனமாகவே கேட்டாள் மதி. சித்தார்த் காரை நிறுத்தாமல் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றி கொண்டு சொன்னான். தப்பா கணக்கு போடாத மதி, நீ என் வீட்டுக்குள்ள வந்தவ. உன்னை விக்ரம் கடத்தினா அது என் கௌரவத்துக்கு இழுக்கு. பிஸ்னஸ் உலகத்துல சித்தார்த்தோட கௌரவத்துக்கு முன்னாடி இந்த 500 கோடி எல்லாம் தூசி. உன்னை காப்பாத்தினது என் கௌரவத்துக்காக தானே தவிர உன் மேல இருக்கிற பாசத்துலலாம் இல்லை என்றான் தன் ஈகோவை விடாமல் குளிர்ந்த குரலில். இதை கேட்டதும் மதியின் உள்ளம் சுக்குநூறாக உடைந்தது. எனக்காக தான் வந்தான் என்று ஒரு நிமிஷம் நம்பிட்டேனே, இவனுக்கு எப்போ பார்த்தாலும் அவனது கௌரவமும் திமிரும் மட்டும்தான் முக்கியம் என்று அவளது கோபம் மீண்டும் தலைக்கேறியது. அப்போ கௌரவத்துக்காகத்தான் வந்தீங்களா? அப்போ உங்க கௌரவமே உங்களுக்கு பெணமாகட்டும். காரை நிறுத்துங்க, உங்க கார்ல வர எனக்கு பிடிக்கல என்று கத்தினான். சித்தார்த் காரை நிறுத்தாமல் இன்னும் வேகமாக ஓட்டினான். இருவருக்குள்ளும் இருந்த விரிசல் இன்னும் அதிகமானது. அவர்கள் அதிகாலை 4 மணிக்கு பங்களாவிற்கு வந்து சேர்ந்தனர். வீட்டில் ஜானகி அம்மாள் பாட்டி கவலையோடு காத்து கொண்டிருந்தார். மதியின் கிழிந்த புடவையும் சித்தார்த்தின் காயங்களையும் பார்த்து கதறி அழுதார். பாட்டி மதியை தன் அழைக்கு அழைத்து சென்று அவளுக்கு ஆறுதல் கூறி மாற்று புடவை தந்தார். மதி குளித்துவிட்டு வந்ததும் பாட்டி அவள் அருகே அமர்ந்தார். மதி, எனக்கு நல்லா தெரியும் நீ சித்தார்த்த ஒரு துரோகியாத்தானே பார்க்குற. ஆனா உண்மை அது இல்லம்மா. உன் அப்பா பிஸ்னஸ்ல தோத்து போ நடுத்தருக்கு வந்தப்ப அவருக்கு பல கோடிகளை கடன் கொடுத்ததே என் பேர சித்தார்த் தான். ஆனா உன் அப்பா அந்த பணத்தை வச்சு சூதாடி எல்லாத்தையும் இழந்துட்டு தற்கொலை பண்ணிட்டார். சித்தார்த் உன் அப்பாவோட சொத்தை ஏலம் எடுத்தது நிஜம்தான். ஆனா அது உன் அப்பாவோட கடன்காரங்க உன்னையும் அம்மாவையும் தெருவில் நிற்க வைக்க கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் என்றார். இதை கேட்ட மதியின் காலடி மண் சரிந்தது போல இருந்தது. ஆனால் அவளது மனம் அதை முழுமையாக ஏற்க மறுத்தது. அவன் எங்களுக்காக தான் சொத்தை எடுத்தான்னா அதை ஏன் என்னிடம் நேராவே சொல்லல? ஏன் என்னை ஒரு அடிமை போல நடத்துறான்? ஒருவேளை பாட்டி அவனை காப்பாற்ற பொய் சொல்றாரோ என்ற புதிய சந்தேகம் அவளுக்குள் முளைத்தது. மறுநாள் காலை மதியின் மனதில் குழப்பம் நீடித்தது. சித்தார்த் நிஜமாகவே தங்கள் குடும்பத்தை காப்பாற்றினானா அல்லது இதுவும் அவனது ஒரு நாடகமா என்று அறிய விரும்பினாள். சித்தார்த் ஆபீஸிற்கு சென்றிருந்த நேரம் பார்த்து அவனது ரகசிய அறைக்குள் நுழைந்து அவளது தந்தையின் பிசினஸ் ஃபைல்களை தேடினாள். அப்போது ஒரு பழைய டைரியும் சில பத்திரங்களும் கிடைத்தன. அதில் அவளது தந்தையின் கையெழுத்திருந்தது. அதை அவள் படித்து கொண்டிருக்கும் போதே கதவு அதிரடியாக திறந்தது.
சித்தார்த் உள்ளே நுழைந்தான். மதி தன் ரகசிய ஃபைல்களை தொடுவதைக் கண்டதும் அவனது கண்கள் சிவந்தன. பாய்ந்து வந்து அவளது கையை பிடித்து ஃபைலை பறித்தான். என் ரூமுக்குள்ள வந்து திருட்டுத்தனமா என்ன தேடுற மதி என்று கத்தினான். மதி அவனது கையை உதறினான். திருட்டுத்தனம் நான் ஒன்றும் பண்ணல, நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டி உங்க பேரை காப்பாற்ற ஏதோ கதை சொன்னாங்க. ஆனா இந்த ஃபைல்ல என் அப்பாவோட கம்பெனி ஷேர்ஸ் எப்படி உங்க கைக்கு மாறுச்சுன்னு தெளிவா இருக்கு. நீங்க என் அப்பாவை ஏமாத்திருக்கீங்க மிஸ்டர் சித்தார்த். நேத்து என்னை காப்பாத்தினது கூட நான் உயிரோட இருந்தாதான் இந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு சட்டப்படி சொந்தமாகும்னு அப்படின்ற சுயநலத்துல தானே என்று வெடித்தான். சித்தார்த் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தான் செய்த நன்மையை இவள் இப்படி படித்து பேசுகிறாளே என்ற வேதனை அவனுக்குள் கோபமாக மாறியது. ஆமாடி, நான் சுயநலக்காரன் தான். உன் அப்பாவை நடுத்தருள் நிற்க வச்சதே நான் தான். உனக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு தானே வேணும், அதை அப்படியே வச்சுக்கோ. இனி உனக்கு என்கிட்ட இருந்து நரகம் தாண்டி கிடைக்கும் என்று சபதமிட்டு கிளம்பி. உண்மை தெரிந்தும் ஈகோவினால் இருவருக்குள்ளும் பெரிய சுவர் எழுந்தது. ஃபேக்டரி வெடிப்பில் தப்பிய விக்ரம் முகமெல்லாம் தீக்காயங்களுடன் சித்தார்த்தின் பிசினஸில் எதிரியான ஆரியன் உடன் ஒரு ரகசிய இடத்தில் பதுங்கியிருந்தான். விக்ரம் சித்தார்த்தோட வீட்டிலேயே அவனுக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கா. அவனது புது பொண்டாட்டி மதிக்கு அவன் மேல ஏகப்பட்ட கோபம். அவளை வச்சுதான் நம்ம சித்தார்த்தை வீழ்த்தணும் என்றான் ஆரியன் குரூரமான புன்னகையுடன். ஆரியன் சதி செய்து சித்தார்த்தின் கம்பெனியில் ஹவாலா பணம் புழங்குவதாக போலி ஆவணங்களை தயாரித்தான். அந்த ஆவணங்களை மதியின் கைக்கு கிடைக்கும்படி ஒரு அனாமதேய கடியம் மூலம் பங்களாவிற்கு அனுப்பி வைத்தான். மதிக்கு அந்த கடிதம் கிடைத்தது. அதில் சித்தார்த் உன் அப்பாவை ஏமாற்றியதற்கான முழு ஆதாரம் இதுதான். இதை போலீஸ்ல ஒப்படைத்தால் உன் அப்பாவின் ஆன்மா சாந்தியடையும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஏற்கனவே சித்தார்த் மேல் கோபத்தில் இருந்த மதி அந்த போலி ஆவணங்களை உண்மை என்று நம்பினாள். மறுநாள் காலை ஆரியன் கொடுத்த போலி புகாரின் பேரில் போலீஸ் கமிஷனர் பங்களாவிற்கு சித்தார்த்தை கைது செய்ய வாரண்டுடன் வந்தார். மிஸ்டர் சித்தார்த், உங்க கம்பெனி மேல ஃப்ராட் கேஸ் இருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்றோம் என்றார் கமிஷனர். சித்தார்த் கௌரவ குறைச்சலுடன் நின்றார். அப்போது கமிஷனர், உங்களுக்கு எதிராக உங்க கம்பெனி ரகசிய ஆவணங்களை எங்ககிட்ட ஒப்படைச்சதே உங்க மனைவி மதிதான் என்று குண்டை தூக்கி போட்டார். சித்தார்த் அதிர்ச்சியுடன் மதியை பார்த்தான். மதி அங்கே கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தார். அவளது கண்களில் தன் அப்பாவை பழி வாங்கிவிட்டோம் என்ற திருப்தி இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வலி இருந்தது. மதி, நீயே அதை செஞ்ச என்று சித்தார்த் கேட்க, ஆமா, என் அப்பாவை ஏமாத்தினவங்களுக்கு இந்த தண்டனை ஒன்றும் பத்தாது என்றாள் மதி உண்மை தெரியாமல். சித்தார்த் சத்தமாக பைத்தியக்காரனை போல சிரித்தான். உனக்காக 500 கோடியை தூக்கி எறிஞ்சன, ஆனா நீ என் கௌரவத்தையே தெருவில் இழுத்து விட்டியே. உனக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு ஜெயிச்சிருச்சு மதி. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சு இந்த ஜெயில இருந்து வெளியே வருவேன். அன்னைக்கு இருக்கு உனக்கு இந்த சித்தார்த்தோட அசுர ஆட்டம் என்று கமிஷனரிடம் தன் கைகளை நீட்டி விலங்கு மாட்டச் சொன்னான். போலீஸ் வண்டியில் சித்தார்த் ஏறும்போது அவனது கலங்கிய கண்களும் மதியின் தவிப்பான பார்வையும் மோதிக்கொண்டன. சித்தார்த் ஜெயிலுக்கு சென்ற சில நிமிடங்களில் சஞ்சய் ஓடி வந்து மதியிடம் ஒரு உண்மையான அசல் பத்திரத்தை காட்டுகிறான். அதை தேடித்தான் சித்தார்த் ஆரியன் கம்பெனிக்கு சென்றிருந்தான். அதை விற்றால் மதியின் அப்பாவின் பழைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அதை பார்த்த வினாடியில் மதிக்குத்தான் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டோம், ஆரியனின் வலையில் விழுந்து தன் புருஷனையே ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டோம் என்ற உண்மை புரிந்து கதறி அழுகிறார். தான் செய்த தப்பை உணர்ந்து மதி சித்தார்த்தை காப்பாற்ற போராடுவாளா? ஆனால் தன்னை துரோகி என்று நம்பிய மதியை சித்தார்த் இனி மன்னிப்பானா? இவர்களின் இந்த ஓயாத தவறான புரிதல்களும் ஈகோ சண்டைகளும் அடுத்த அத்தியாயங்களில் எப்படி இன்னும் தீவிரமடைய போகிறது என்பதை அடுத்த அதிரடி பகுதியில் பார்ப்போம். சரியா நண்பர்களே? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே. நன்றி.